தோனி வந்து ஒரு நல்ல கேமியோ கொடுத்துருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இங்கே டீம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும். நிறைய கேட்ச் ட்ராப் இருக்கு, நிறையவே மாற்றணும். மேபி ஜிடி மேட்ச்ல மாற்றுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இயர் வி எக்ஸ்பெக்ட் தட் தே வில் கம் ஸ்ட்ராங்கர் அண்ட் வின் ஆர் லூஸ் வி வில் ஆல்வேஸ் சப்போர்ட் சிஎஸ்கே. அண்ட் ரொம்ப பவுலர்ஸ் கொஞ்சம் நிறையவே மாற்றணும். போலிங் ட்ராக்கே நல்லா இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்சிங் ஃபீல்டிங் இன்னும் நல்லா பண்ணணும். எஸ்ஆர்எச் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அவங்க கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இஷான் கிஷன் சூப்பரா நல்லா நின்று பொறுமையா நிதானமா விளையாடினாரு. இல்ல ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப டிக்கெட் காசுலாம் கட்டி வந்து பார்த்தோம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் தான் மனசு தேத்திக்க முடியுது. புரியல. ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் அவரு வந்து பேட்டிங் நல்லா இல்ல, இன்னும் நிறைய பால் வேஸ்ட் பண்ணாரு. பட் நல்லா விளையாடுவாரு, நம்புறோம். அவர் மேல நிறைய ஹோப் இருக்கு. ஒரு கேப்டனா அவர் கொஞ்சம் நல்லா வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எங்கெங்க இருந்தோ வாங்கி கஷ்டப்பட்டு வந்து பாக்குறாங்க. கடைசி மேட்ச் சேப்பாக்கல தலைன்னு சொல்லி அவரை காட்டுறாங்க, டிவியில காட்டுறாங்க, எல்லாம் குதிக்கிறாங்க, அவ்வளோ கொண்டாட்டமா வந்து அவரை பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு 2 பால் கூட ஆட மாட்டாரு, ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட வந்து ஆட மாட்டாரு. அப்படி ஆட முடியலையா, நீங்க ஒரு 5 மேட்ச் முன்னாடியே 5 மேட்சுக்கு ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க, எல்லா மக்களும் வந்து பார்த்து ஏமாந்து போறாங்க. இது வந்து கடைசி மேட்ச் கண்டிப்பா ஆடுவாருன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா மேட்ச் டு மேட்ச் நமக்கு வந்து இதே ஒரு ஏமாற்றமா இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எல்லா தப்பும் என் மேலதான் சொல்றாரு. ஆனா இந்த மேட்ச் கூட பார்த்தா ரொம்ப ஸ்லோவா ஆடி இருக்காரு. மற்ற பேட்ஸ்மேன்லாம் உர்வில் பட்டேல் 2 6 தான் அடிச்சாரு. ஆனா அது கூட ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அந்த இம்பாக்ட் கூட வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட பேட்டிங்ல வந்து இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் நம்மளே வந்து இந்தியாவுக்குலாம் ஆடணும், அந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்றாங்க இந்தியா அப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சிஎஸ்கேல ஆடுறதே நமக்கே ஒரு இதுவா இருக்கு. மற்ற டீம் கேப்டனை பார்த்து தான் மற்ற டீம்லாம் பயப்படுவாங்க. நம்ம டீம் கேப்டனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு 6-4 அடிச்சிட்டாங்கன்னா பவுலிங் சேஞ்சஸ் பண்றதுக்கு கூட அவர் தயங்குறாரு, பயப்படுறாரு. அந்த ஒரு ட்ரிக்கை தான் மிஸ் பண்றாரோ, தோனி வந்து அதை அசால்ட்டா இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்தாரோ அப்படின்னு தான் வந்து தோணுது. எஸ்ஆர்எச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஒரு 60-70 நோ லாஸ் அப்படி அடிச்சு நவுத்திடுவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா உண்மையாவே பவுலிங் யூனிட் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போட்டாங்க சிஎஸ்கே. அதை வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்லாம் 18 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க எஸ்ஆர்எச். ஆனா ஒன்னு மட்டும் பண்ணிட்டான், விக்கெட்டே விடக்கூடாது, நல்லா நின்னுன்னு சொல்லி இஷான் கிஷன் நல்லா நின்று பொறுமையா ஆடினா. 20 பால் 20 ரன் இருந்தா கூட நல்லா பொறுமையா விக்கெட்ல நின்னுட்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி 46 பால்ல 70 ரன்ஸ் அடிச்சிட்டான். செமையான ஒரு இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது கரெக்டான டிசிஷன் தான். அது இன்னும் போக வந்து நமக்கு புரியவே ஆரம்பிச்சது. ஏன்னா இதுல வந்து அசால்ட்டா 200 அடிக்க முடியல, கொஞ்சம் செட்டில் ஆக வேண்டியது இருந்தது. சில சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ் எல்லாம் சில ஓவர்ஸ்ல வரல. ஸ்பின்னர்ஸ்க்கு கூட குறிப்பா அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு 9th ஓவர் கிட்ட வந்து பார்த்தா நம்ம கையில தான் மேட்ச் இருந்தது. 59 for 3 நம்ம இருந்தது. அப்போ வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா போக அப்படியே பார்த்தா ஹென்ரிச் கிளாசன் ஒருத்தன் வந்து காட்டு சுத்துனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அடிக்க ஆரம்பிச்சான். வரவன் போறவன் எல்லாம் அடிச்சு மேட்சை வந்து முடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இத்தனை ஆயிரம் மக்கள் வராங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றம் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.